அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, இஸ்லாமிய வரலாற்றின் பக்கங்களை புரட்டினால் அங்கே வீரமும் கண்ணீரும் கலந்த ஒரு பெயர் ஜொலித்திருக்கும். அதுதான் அல்லாவின் சிங்கம் என்று போற்றப்படும் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பெயர். உஹது மண்ணில் அந்த சிங்கம் சரிந்த போது மதீனாவே கண்ணீரில் நனைந்த அந்த உருக்கமான வரலாற்றை இன்று நாம் காண்போம். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர்க்களம். ஒருபுறம் சத்தியத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஈமானிய வீரர்கள், மறுபுறம் அகந்தையில் ஆடும் குறைஷிகள். அந்த போர்க்களத்தில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இரண்டு கைகளிலும் வாளை ஏந்தி ஒரு சிங்கத்தை போல பாய்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். எதிரிகள் அவர்களை கண்டாலே அலறி ஓடத் தொடங்கினார்கள். ஆனால் நேருக்கு நேர் மோத பயந்த கோழைகள் ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள். பஹசி என்ற அடிமை ஒரு பாறைக்கு பின்னால் பதுங்கி இருந்தான். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிங்கத்தை போல முன்னேறி வந்தபோது விஷம் தடவிய ஈட்டியை அவர்கள் மீது பாய்ச்சினான். அப்போது அந்த மாவீரர் மண்ணில் சரிந்தார். ஆனால் அதோடு அந்த அநீதி நின்று விட்டதா? இல்லவே இல்லை. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் உடல் கிழிக்கப்பட்டது. அவர்களின் கல்லீரல் மென்று துப்பப்பட்டது. காதுகளும் மூக்குகளும் அறுக்கப்பட்டன. ஒரு மனித உடல் சிதைக்கப்படுவதைக் கண்டு வானவர்களே விம்மி அழுத நேரமது. போர் முடிந்ததும் தனது உயிருக்கும் மேலான பெரிய தந்தை ஹம்சாவை தேடி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே சிதைக்கப்பட்டு கிடந்த உடலை கண்டதும் அகிலத்தின் அருட்கொடை நபிகளார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பெரிய தந்தையே, உங்களைப் போல ஒரு பாதிப்பை நான் இதுவரை கண்டதே இல்லை. உங்களைப் போன்ற ஒருவருக்காக நான் இனி சோதிக்கப்பட போவதுமில்லை என்று கூறி விம்மி விம்மி ஏந்தல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா சுகதாக்களுக்கெல்லாம் தலைவர், சையது சுகதா என்று அறிவித்தார்கள். வறுமையிலும் பெருமை அந்த மாவீரனின் உடலை அடக்கம் செய்ய ஒரு முழுமையான போர்வை கூட அன்று கிடைக்கவில்லை. தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. இறுதியில் தலைப்பகுதியை துணியால் மூடிவிட்டு கால்களை இத்திர் எனும் புற்களால் மூடினார்கள். உலகத்தையே ஆண்டிருக்க வேண்டிய ஒரு வீரனின் உடல் ஒரு சிறு துணிக்கு கூட வழியில்லாமல் உஹது மண்ணில் சங்கமமானது. அன்பானவர்களே, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மரணம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? சத்தியத்திற்காக உயிரையும் கொடுப்பவன் மரணிப்பதில்லை. அவன் மக்களின் இதயங்களில் வாழ்கிறான். அந்த மாவீரனின் தியாகத்தை நாமும் போற்றுவோம். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, அபூ தாவூத், ஹாக்கிம் போன்ற